காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 1 தேதி சனிக்கிழமை 15/3/2025 பிரதமை திதி பகல் 2:38 வரை, அதன் பின் திதியை. உத்திர நட்சத்திரம் காலை 9 மணி முதல் 3 மணி வரை, அதன் பின் அஸ்தம். இன்று நாள் முழுவதும் யோகம் சரியில்லை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, வாரசூலை கிழக்கு பரிகாரம் தயிர். நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு. சனி பெயர்ச்சியை பற்றி நிறைய சந்தேகங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ சனி பெயர்ச்சி இந்த வருஷம் உண்டா, இல்லை இந்த வருஷம் இல்லையா, அடுத்த வருஷம் தானா அப்படின்னு. பஞ்சாங்க கணனம் அப்படின்றது 2 விதம் முக்கியமாக இருக்குது. நீங்கள் திருக்கணிதம் வாக்கியம்ன்றது ஒரு பக்கம், திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாந்திரமானம் சௌரமானம்னு இன்னொரு பக்கம். சாந்திரமானம் அப்படின்றது சந்திர பகவானோட உங்களுக்கு சஞ்சாரத்தை வச்சு மாதங்களை கணக்கிறது. சௌரமானம்ன்றது சூரிய பகவானோட உங்களுக்கு சஞ்சாரத்தை வச்சு மாதங்களை கணக்கிறது. இப்போ சாந்திரமானம் சௌரமானம் தவிர நட்சத்திரமானம் குருமானம்னு தனியாக இருக்குது. இந்த பஞ்சாங்க கணனத்தை பற்றி சமீபத்தில் சொல்கிறதுன்னா, இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்த 3ஆம் மன்னை கிருஷ்ண ஜோஷியர் ரொம்ப அற்புதமாக பஞ்சாங்க கணனம் எப்படி பண்ணுறதுன்னு புஸ்தகம் போட்டிருக்கார். அதில் நிறைய விளக்கங்களும் கொடுத்துருக்கார். ரொம்ப அபூர்வமான புஸ்தகம். பெரிய வருஷாதி நூல்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. இன்றைக்கி நமக்கு வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிதம் எடுக்கும்போது திருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, திருத்தப்பட்ட கணிதம்னு பொதுவாக சொல்கிறோம். திருக்கு அப்படின்னா கண்ணால் பார்த்து எழுதுவது. இப்போ இந்தியன் எபிமெரசம் கல்கட்டாலேருந்து வருஷம் போடுறா. அவள் போடக்கூடிய அந்த கணிதமும் இப்போ திருக்கணிதமும் கிட்டத்தட்ட ஒத்தே வரும். அவள் சயின்ஸ் விஞ்ஞான ரீதியாக வானத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே சஞ்சாரிக்கிறது அப்படின்றத வச்சு போடுறா. வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது அதுக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன்னே நம்ம பெரியோர்களால் எழுதப்பட்டு அதே பிரகாரம் செய்யப்பட்டு வருது. இப்போ திருக்கணிதம் வாக்கியம் எது சரி எது தப்புன்றது ஒரு முக்கியம் இல்லை விஷயம். ஒவ்வொரு ஜோதிடர்கள் ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணுறா, அது பிரகாரம் சொல்லிட்டு வரா. இதை பற்றி நிறைய பேசலாம். உங்களுக்கு இப்போ இந்த சப்ஜெக்டை இதை பற்றி மறுபடியும் நாளைக்கு அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். இப்போ நம்ம இதனோட நிகழ்ச்சியோட கண்டினியூவேஷன் நாளைக்கு பேசுகிறோம். இப்போ தொடர்ந்து நம்ம ராசி பலன் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, இன்று கசப்பான நிகழ்வுகளை பற்றி கவலைப்படாமல் முன்னேறுவீர்கள். தோல்விகளை கண்டு துவளாமல் தீவிர முயற்சி மூலம் கட்டாயம் வெற்றி தேடிக்கொள்வீர். உங்கள் குடும்பத்தில் இல்லத்தில் இனிய சம்பவங்கள், எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் நடக்கவும் வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு பிறருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகலாம். சொந்த தொழில் செய்வோர்கள் பணியில் கவனமாக இருப்பது அவசியம். வேலை பளு அதிகரிப்பதால் சிறு சிறு தவறுகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. குடும்பத்தில் ஒரு அருமையான பெரியோர் சந்திப்பு நிகழும். அதே நேரத்தில் மகான்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கூட்டும். உறவினர்கள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனையை சுமூகமாக பேசி முடிப்பீர்கள். மனக்குழப்பம் மிகுந்த நேரத்தில் தெய்வ வழிபாடு அனுபவமிக்கவர்கள் அறிவுரை கை கொடுக்கும். அது மன அமைதியும் தரும்.
சிலருக்கு காணாமல் போன பொருள், நெடுநாள் தேடப்பட்ட ஒரு பொருள், முக்கியமான ஆவணம் கிடைக்க வாய்ப்புண்டு. தடைப்பட்ட ஒரு திருமணத்தை பற்றி மீண்டும் பேச ஆரம்பிப்பீர்கள். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, எந்த காரியத்தையும் இன்று நிதானமாக செய்வது நல்லது. சில நேரங்களில் அவசரமாக செய்யும் செயலால் சிறு பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரலாம். சிலருக்கு சிறு சிறு தடுமாற்றங்கள் இருக்கும். கூடுமானவரை தேவையற்ற பயணங்களை, தேவையற்ற வாக்குறுதிகளை தவிர்ப்பது இன்று நல்லது. அதே நேரத்தில் அத்தியாவசியம் நிறைந்த அலுவலக சம்பந்தமான பயணத்தை கவனமாக மேற்கொள்ளுங்கள். நண்பர்களின் ஆதரவு உங்கள் கரத்திற்கு வலு சேர்க்கும். தடை தாமதங்களால் சிக்கலுக்குள்ளாகும் காரியங்கள் உங்களது நல்ல முயற்சியால் வெற்றி பாதையில் கொண்டு செல்லும் வாய்ப்பு உண்டு. எதிர்பார்க்கும் பணவரவு தாமதமானாலும் கட்டாயம் சரியான நேரத்தில் கைக்கு கிடைத்து எதிர்பார்த்த விஷயத்தை திறமையாக முடிப்பீர். வேலை பளு தொழிலில் அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு. புதிய நபர்களின் அறிமுகம் வருமானத்தை உயர்த்தும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி தரக்கூடும். சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர். பெண் குழந்தைகளுக்காக சேமிப்பையோ அல்லது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை பற்றியோ இன்று ஆலோசிப்பீர்கள். பங்கு மார்க்கெட்டில் ஈடுபட்டுள்ளோர் அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கும் முயற்சி நல்ல முறையில் நண்பர்கள் ஒத்துழைப்பால் முடியும். தாய் வழி உறவில் உள்ள முக்கிய உறவுகளுடன் சுமூகமான உறவை மேற்கொள்வீர். பழைய பகை மறையும். பணி சுமை காரணமாக சில நேரங்களில் நீங்கள் நினைத்ததை செய்ய முடியாமல் தடுமாற நேரலாம். சொந்த தொழில் செய்வோர்கள் எதிர்பார்த்த விஷயத்தில் வெற்றியை நோக்கி அயராது உழைப்பீர்கள். பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் சில விஷயங்களை கவனமாக கையாள்வது நல்லது. குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளால் திட்டமிட்ட காரியங்களை முடிக்க முடியாமல் போகலாம். இன்று நடந்துவிடும் என நினைத்த ஒரு நல்ல விஷயம் சற்று தள்ளி போகும். எந்த ஒரு செயலையும் இன்று திட்டமிட்டு செய்வது நல்லது. தொழிலில் கிடைக்கும் லாபத்தை வைத்து சிலர் சொந்த கட்டிடம் வாங்குவதை பற்றியோ அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதை பற்றியோ யோசிக்க வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர் உதவி செய்வர். சில நேரங்களில் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்கள் பேச்சால் சரி செய்வீர். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி ஒரு முக்கியமான முடிவெடுக்க சிலருக்கு வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியங்களை தீவிர முயற்சியுடன் செய்தாலும் மறைமுக சிறு சிறு தடைகளால் முன்னேற்றம் தடைப்படும். பண வரவுகள் இருந்தாலும் வரவுகளை விட செலவுகள் இன்று அதிகம் இருக்கலாம். பொது வாழ்வில் இருப்பவர்கள் சொல்லிக்கொள்ளும்படியான பொறுப்புகள் கிடைப்பதில் நாள் தள்ளி போகும். தொழில் சார்ந்த விஷயத்தில் மகிழ்ச்சி தரும் திருப்பம் உண்டு. ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு மனம் நாட்டம் செல்லும். குடும்பத்தில் நிலவும் பிரச்சனைகளை குடும்ப உறுப்பினர் மனம் கோணாமல் தீர்த்து வைப்பீர். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரியோர்கள் பாராட்டும் புகழும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் சற்று அலைச்சலை தரும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான எதிர்கால முன்னேற்றத்தில் இன்று அக்கறை காட்டுவீர். சிலர் பெற்றோரின் மணிவிழா அல்லது முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்தி அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர். புதிய வாகனம் வாங்கும் சிந்தனை இன்று மேலோங்கும். பழைய வாகனத்தை மாற்றி அமைக்க திட்டமிடுவீர். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, முக்கியமான காரியங்களில் திட்டமிடுவது அவசியம். மறைமுக தடுமாற்றம் தென்பற்றால் அதை தள்ளி வைப்பது நல்லது. நீண்ட காலமாக எதிர்பார்த்த நண்பரை சந்தித்து மகிழ்வீர். உறவினர் சிலரிடம் மனமிட்டு பேசுவதால் பழைய பகை மறையும். தொழில் நன்றாக நடைபெறும். இருந்தாலும் போட்டியாளர்களால் சில நிர்பந்தங்கள் உருவாகும். பணவரவு தாமதப்பட்டாலும் உங்கள் திறமையால் அவற்றை எல்லாம் சரி செய்வீர். தொழில் செய்வோர்கள் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் மகிழ்ச்சி அடைவீர். குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகள் தொல்லை தரலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் இப்பொழுது விலகும். சகோதர வழியில் உதவி கிடைத்து சந்தோஷப்படுவீர். அரசியலில் ஈடுபாட்டுள்ளோருக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் சற்று தள்ளி போனாலும்
பெரியதாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. புதிய உறவுகள் தேடி வரக்கூடும். பகை மாறும். பண வரவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு சிலருக்கு தொழிலில் நல்ல ஏற்றமான போக்கு என்று தென்படும். பண வரவுகளும் செலவுகளும் சரிசமமாக இருக்கும். ஒரு சிலர் தங்கள் தொழில் போட்டியாளர்களை சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாகும். குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளை நீக்கி மன அமைதி பெறுவீர். கலைத்துறையினருக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்பால் போதிய வருமானம் வந்து சேரும். உங்கள் ஆரோக்கியத்திலும் பெற்றோர் ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்துங்கள். தெய்வ வழிபாடு சில பிரச்சனைகளை தீர்க்க ஒரு நல்ல வழிகாட்டும். மகன் அல்லது மகனின் எதிர்காலத்திற்காக சிலர் சேமிக்க திட்டமிடுவீர். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு கடன் தொல்லைகள் குறைய வாய்ப்புண்டு. அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு முக்கியமான மனிதர்களின் சந்திப்பு திடீர் திருப்பத்தை உண்டு செய்யும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, நெருங்கியவர்களாக இருந்தாலும் நீங்கள் இன்று கூடுமான வரை இரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உறவினரிடம் கூட முக்கியமான இரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தேவையற்ற பேச்சால் இன்று மனக்கசப்பை சந்திக்க நேரிடும். முக்கியமான ஆவணங்களையும் பதிவேடுகளையும் இன்று கவனமாக கையாள்வது நல்லது. பண பற்றாக்குறையை பூர்த்தி செய்வதில் உறவினர் மற்றும் நண்பர்கள் ஒத்துழைப்பு நல்குவர். கூடுமான வரை சில விஷயங்களில் விட்டு கொடுத்து கனிவாக நடந்து கொள்வது நல்லது. உங்கள் எதிரிகளின் வலு குறைய வாய்ப்புண்டு. தொழிலில் நீங்கள் காட்டும் சுறுசுறுப்பால் மற்றவர்கள் திருப்தி அடைவர். ஒரு சிலர் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவர். குடும்பத்தில் சீரான போக்கு இருந்தாலும் சிறு சிறு சலசலப்பும் இருக்கத்தான் செய்யும். சிலருக்கு தொழிலில் நிலையான வருமானம் கிடைப்பதற்கான நல்ல வழி திறக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பர். மகன் அல்லது மகளால் பெருமை கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, முக்கியமான காரியங்களில் ஈடுபட்டு நல்ல வெற்றி பெறும் தினமாக இன்று அமையும். ஆனால் கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக முடிவெடுப்பது நல்லது. எதிர்பார்த்த விஷயம் தள்ளி போவதால் சிலருக்கு மன வருத்தம் இருக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உங்களை வந்தடையும். தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும். புதிய நபர்களின் தேவையை பூர்த்தி செய்ய சுறுசுறுப்பாக இருப்பீர். வார்த்தைகளில் கவனமாக இல்லாவிட்டால் உறவுகள் இடையே மனக்கசப்பு உருவாகும். சிலர் வீடு வாகனம் வாங்குவதை பற்றி ஆர்வம் காட்டுவர். எதிலும் அகலகால் வைத்து அவதிப்பட வேண்டாம். எதிர்பாராத விரயங்களை சமாளிக்க நண்பர்களின் உதவியை நாட வேண்டி வரலாம். புதிய நபர்களின் நட்பு உங்கள் வாழ்க்கை பாதையை இன்று மாற்றி அமைக்கும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, முன்னெச்சரிக்கை குணமும் முற்போக்கு சிந்தனையும் உங்களை வழிநடத்தும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதில் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. சகோதரன் அல்லது சகோதரி வழியில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சிக்கல் முடிவுக்கு வரும். பிறகு செய்யலாம் என தள்ளி வைத்த பணியை உடனடியாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் உருவாகும். தொழில் செய்பவர்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றி மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர். போட்டியாளர்களின் எதிர்ப்பை சிலர் சமாளிக்க வேண்டி வரும். குடும்பத்தில் இதுவரை இருந்த பொருளாதார சரிவு நிலை சீராகும். கொடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். கடன் தொல்லை பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறுவதற்கான வழி பிறக்கும். பொது வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் முழுமையாக இன்று நிறைவேறும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, எதிர்கால வெற்றிக்காக திட்டமிடுவீர். திட்டமிட்டு பணியாற்றுவதால் உழைப்பின் லாபத்தை முழுமையாக அடைய முடியும். பயணங்களால் சிலருக்கு நன்மை உண்டு. பணவரவுகள் இருந்தாலும் செலவுகள் சிறு தொல்லையை தரும். தொழிலில் கிடைக்கும் லாபத்தை சிலர் அதிகரிக்க முயற்சி மேற்கொள்வீர். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இராது. பெண்களின் ஆலோசனை குடும்பத்தில் நல்ல ஒரு முடிவை தேடித்தரும். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களால் மகிழ்ச்சி வருவர். உறவினர் வருகையால் வீண் விரயங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. சில விஷயங்களில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவர். பாகப்பிரிவினை தொடர்பான பஞ்சாயத்துக்கள் முடிவுக்கு வரும். குடும்பத்தாருடன் ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள சிலர் திட்டமிடுவர். ஆன்மீக வழிபாடு மன அமைதியை கொடுக்கும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, செய்யும் செயல்கள் அனைத்திலும் முக்கியமான திருப்பங்கள் கொண்டதாக இன்று அமைய வாய்ப்புண்டு. செலவுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். வரவுகள் தேடி வரும். காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து
அலுவலக பிரச்சனைகளை வெற்றி கொள்வீர். சொந்த தொழில் தொடங்கலாமா என்பதை பற்றி சிலர் யோசனை செய்ய வாய்ப்பு உண்டு. புதிய முயற்சிகளில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டி வரும். லாபகரமாக இயங்கும் தொழிலை மேலும் விரிவுபடுத்த சிலர் திட்டமிடுவீர். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டு குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர். குடும்பத்தில் சுமூகமான போக்கு காணப்படும். உறவினர் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலக வாய்ப்புண்டு. உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய பெரியோர் ஒருவர் வழிகாட்டுவர். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு புகழ் அதிகரிக்கும். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி காண வாய்ப்புண்டு. எதிர்பார்ப்புகள் நல்ல முறையில் நிறைவேறும். பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். ஒரு சில கடன்கள் அடைய வாய்ப்பு உண்டாகும். என்றாலும் சில விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. தொழிலில் முன்பு இருந்ததை விட தாங்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டி வரும். வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்ய சிலர் புதிய திட்டங்கள் தீட்டுவீர். மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நிகழ்வதற்கான வாய்ப்புகளுக்கு வழி கிடைக்கும். ஒரு சிலருக்கு தர்ம காரியம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த பண பற்றாக்குறை அகலும். குடும்பத்தில் அமைதியான போக்கு காணப்படும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுவீர். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமான முடிவு தீர்க்கமாக எடுப்பீர். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு புகழ் மேலோங்கும். நினைத்தபடி ஒரு காரியத்தை செய்ய நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். பங்கு சந்தையில் ஏற்றங்கள் காணப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.